பைத்தங்காய் 80 70 வெண்டிக்காய் 60 50 எல்லாம் 100க்கு கீழே தான் உலகாய தவிர எல்லாம் 100 ரூபாய் கீழே தான் 2800 தொடங்கி இப்போ இன்றைக்கு 120 ரூபாய்க்கு வந்து 100 ரூபாய்க்கு வந்திருக்கேன் இது 100 ரூபாய் விற்கிறோம் மடக்கலப்பு கத்திரிக்காய் ஊர் கத்திரிக்காய் 120 150 ரூபாய் விற்கிறோம் பழம் 350 ரூபாய் கரெக்ட் இல்லை ஒரு 3-4 நாளாக விலைகள் குறைஞ்சிட்டு தான் நிறைய குறைஞ்சிட்டு எல்லா மிளகரையும் விலை வரும் இப்போ இன்றைக்கு வந்து நோம்பலாக என்ன இது மிளகரி விலை குறைவான மிளகரி முருங்கங்காய் தான் சரி முருங்கங்காயும் பைத்தங்காயும் பைத்தங்காய் வந்து கூட விலைக்கு சொல்லுவாங்க இன்றைக்கு என்ன மிளகரி விலைகள் எல்லாம் கொஞ்சம் சவுட் தான் விலை குறைவு தான் விலை குறைவு தான் என்ன மிளகரி விலை குறைவாக இன்றைக்கு ஆகுறாங்க கத்திரிக்காய் பைத்தங்காய் புதுவாயே குறைவு குறைவு இந்த மாம்பழம் இந்த அம்பலம் உறவுகளே வணக்கம் ராணிகடம் வந்து யாழ்ப்பாணம் மருதனாமடம் மரக்கறி சந்தைக்கு தான் வந்துடா இன்றைய தினம் பார்த்தீங்கன்னு சொன்னால் வியாழக்கிழமை 6ஆம் தேதி இன்றைய தினம் வந்து மரக்கறிகின்ற விலைகள் மற்ற பழங்கண்ட விலைகள் எல்லாம் வந்து சந்தைக்குள்ளே கேட்டு அறிந்து கொள்ள போகிறோம் மற்றது வந்து இந்த வியாபார நிலையத்தில் வந்து வியாபாரிகளும் குழப்பாமல் நான் மற்ற இடத்துல வந்து கேட்டு அறிந்து இந்த காணொலியில் பதிவு செய்திருக்கிறேன் அதுமா பாருங்கள் என்னுடைய சேனலுக்கு இப்போ தான் ஃபஸ்ட்டாக வாருன்னு சொன்னால் எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் ஆதரவை தாங்கிறவர்களே வாங்க இந்த சந்தைக்குள்ளே போய் இந்த மரக்கறிகின்ற விலைகள் எல்லாமே வந்து அறிந்து கொள்வோம் எங்கள் கொண்டு நம்மளோட மரக்கறி சந்தையை பார்த்துருக்கோம் இன்றைக்கு வந்து மரக்கறி விலைகள் எல்லாமே வந்து அறிந்து கொள்வோம் இன்றைக்கு வந்து என்ன விலை வந்து இன்றைக்கு மரக்கறி போகுதுன்னு சொல்லி பார்த்துச்சுன்னா கத்தரிக்காய் தக்காளி பழம் இன்றைய முழுக்கங்க வந்து விலை குறைவுன்னு சொல்லலாம் 1 கிலோ வந்து 120 ரூபா 150 ரூபா எல்லாம் போகுது அண்ணா வணக்கம் 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 அண்ணா இடம் தெளிப்பில்லை எவ்வளோ காலமா சந்தை மரக்கறி 17 வருஷமா இருக்கு 17 வருஷம் மருதாமன் சந்தையில இருக்கு இன்றைக்கு வந்து என்ன மரக்கறி விலைகள் எல்லாமே 3-4 நாளாக விலைகள் குறைஞ்சிட்டு தான் நிறைய குறைஞ்சிட்டு எல்லா மரக்கறியும் விலை வரும் இப்போ இன்றைக்கு வந்து நோம்பெல்லாம் என்ன இது மரக்கறி விலை குறைவான மரக்கறி முருங்கங்காய் தான் முருங்கங்காயும் பைத்தங்காயும் தெரியுறாக்கா முருங்கங்காய் 100 ரூபா என்ன விலை போகுது முருங்கங்காய் நாங்கள் 120 ரூபா விற்கிறோம் சில்லறை சில்லறை 120 ரூபா 1 கிலோ என்ன இப்போ இதுக்கு முதல் கடைசியாக போல விலை போனது இது ஒரு முருங்கங்காய் நாங்கள் 2800 ரூபாயில் தொடங்கி இப்போ இன்றைக்கு 120 ரூபாய்க்கு வந்து 100 ரூபாய்க்கு வந்திருக்கேன் கராசியில் 80 ரூபா அப்படி எடுக்கிறோம் அப்படி எல்லாம் எடுக்கிறீங்க அப்போ இன்றைக்கு இது தக்காளி பழம் என்ன விலை தக்காளி பழம் தம்புள்ள ஆளுண்ணா ஊர் பழம் இல்லை தம்புள்ள பழம் 350 ரூபா விற்கிறோம் எங்களுக்கு 300 ரூபா தருவீங்க சரி கத்தரிக்காய் இது இங்கதே இது மட்டக்களப்பு கத்திரிக்காய் 220 230 ரூபா விற்கிறோம் மட்டக்களப்பு கத்திரிக்காய் ஊர் கத்திரிக்காய் 120 150 ரூபா விற்கிறோம் பழம் 350 ரூபா கேரட்டு தம்புள் நூறையிலே கேரட் 400 ரூபா விற்கிறோம் கிலோ 400 ரூபா சரி சரி உருளைக்கிழங்கு 180 ரூபா விற்கிறோம் 180 ரூபா பீட்ரூட் 280 ரூபாய்க்கு 300 ரூபா விற்கிறோம் நாங்கள் சில்லறை பச்சை மிளகாய் இன்றைக்கு 600 ரூபா விற்கிறோம் விலை குறைஞ்சிட்டு தானே இப்போ ஒரு 1000-1200 ரூபா விற்றது இப்போ 500 ரூபாய்க்கு வந்துடுது தராசியில் 500 ரூபாய்க்கு எடுத்து 600 ரூபா விற்கிறோம் சில்லறை பெரிய வெங்காயம் என்ன இது 200 ரூபாய்க்கு தெரியும் எங்களுக்கு இந்தியன் வெங்காயம் நாங்கள் 230 240 ரூபா விற்கிறோம் பைத்தங்காய் எல்லாம் 100 ரூபா அண்ணா கிலோ வெண்டைக்கு வந்து மரக்கறிகள் நிறைய பாவக்காய் எல்லாம் 1000 ரூபா விற்றது 400 ரூபா விற்கிறோம் எல்லா மரக்கறியும் விலை குறைஞ்சி ஆடியில பொதுவாகவே ஆடி மாசத்துல விசேஷங்கள் இல்லாதால விலை குறையுது கல்யாண வீடுகள் எல்லாம் வைக்கிறது இல்ல ஆடி மாசத்துல சரி அண்ணா ஓகே நன்றி அண்ணா நன்றி இந்த வெங்காயம் பார்த்தீங்க அப்படின்னா 1 கிலோ 230 ரூபாயா இந்த சின்ன வெங்காயத்தில் கொஞ்சம் பெரிய வெங்காயம் பார்த்தீங்கன்னா 230 ரூபா வந்து இது பார்த்தீங்கன்னா 220 ரூபா அதை விட சின்ன வெங்காயம் நூற்றி 20 ரூபாய் இன்றைக்கு வந்து 1 கிலோ புடலங்க 120 துபாய் பூசணி நீங்கள் என்ன விலை விற்கிறீங்க முருங்கங்காய் 150 ரூபாய் ஈரப்பிளாக்க 1 கிலோ 50
இல்லாட்டி ஒரு காய் 50. வெள்ளை பூசணி 100. உங்களை காரண பிரச்சனை தானே. பார்த்தீங்க சொன்னால் 1 கிலோ கேரட் 400 ரூபா. தக்காளி பழம் வந்து 350 ரூபா. 1 கிலோ உருளைக்கிழங்கு வந்து 180 ரூபா. நீங்கள் இங்கே பார்த்தீங்க சொன்னால் இந்த இடத்துல வந்து எல்லா மரக்கறிகளும் வந்து இப்போ இருக்குது. இப்போ மரத்தில் வந்து பார்த்தீங்க சொன்னால் 2000 பார்த்தீங்கன்னா பூசணிக்காய், பூவா, எல்லாமே பூசணிக்காய், வெங்காயம், உருளைக்கிழங்கு எல்லாமே இருக்குது. பார்த்தீங்கன்னா இன்றைக்கு வந்து பைத்தங்காய் வந்து 150 ரூபாயாம் 1 கிலோ. பைத்தங்காய் உண்மையாக வந்து பைத்தங்காய் 400 600 எல்லாம் வந்து விலைகள் இப்போ போன கிழமை முதற்கிழமை எல்லாம் போனது. இன்றைக்கு வந்து 150 ரூபாயாம் பைத்தங்காய். பாருங்க அவ்வளோ ஒரு ஃப்ரெஷ்ஷான ஒரு பைத்தங்காய். இதை பார்த்தீங்கன்னு சொன்னால் பாவக்காய் வந்து 400 ரூபாயாம். எல்லா மிரக்கங்களுமே வந்து இங்கே இருக்கிறத நம்ம பார்க்குறோம். பார்த்து சொன்னால் இந்த இதில் பாருங்கள், இந்த கீரை விற்கிற இடத்துக்கு வந்து ஒரு கொஞ்சம் தூரத்தால் இங்கே வந்தால் இந்த இடத்துல வந்து நிறைய இங்கே வந்தால் முழு மிரக்கரையிலுமே வந்து இங்கே வாங்கி கொள்ளக்கூடியமே இருக்கும். பாருங்க எல்லாம் இப்போ முருக்கங்க எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாம் வச்சு கிடக்கு. சாக்கில் அப்படியே வச்சிருக்கு பாருங்க, எல்லாம் இருக்குது. இன்றைக்கு வந்து மெரதராமட சந்தையில் தேசிக்காய் வந்து 250 ரூபா. 150 ரெண்டாம் விலை 250. அதுங்க எல்லாம் குழு விளாண்டு தேசிக்காய் மினுங்குது. முடக்கத்தான் என்ன விலை இது? 100 ரூபா. சார் இது 50 ரூபா. இது வந்து கோவப்பழம். அப்போ அப்படி நீங்கள் கொடுப்பீங்க. என்ன இது? அது மற்ற நீங்கள் அகத்தியில் 50 ரூபா. கருவேப்பிலை என்னம்மா இந்த கட்டு பல மாதிரி இருக்கேன். இன்றைக்கு கீரை வந்து 50 ரூபா 40 ரூபா. பாருங்க எவ்வளோ ஃப்ரெஷ்ஷான கீரை. இங்கே மரதனாமடத்தில் வந்து இதெல்லாம் இந்த ஃப்ரெஷ்ஷான கீரை எல்லாம் வந்து வாங்கி கொள்ளக்கூடிய எல்லாம் இருக்கும். இதில் வந்து இது 50 ரூபா சொல்கிற அம்மா. அப்போ நான் 2 எடுக்கன்னு சொன்னால் 40 ரூபா சொன்னாங்க. பொன்னாங்காடி 100 ரூபா. பார்த்தீங்கன்னு சொன்னால் எல்லா கீரை வகைகளும் வந்து இதில் பார்க்கக்கூடிய எல்லாம் இருக்குது. பாருங்க இது வந்து கீரை விற்கிற இடம். இதில் பார்த்தீங்கன்னா எல்லா மரக்கரைகளுமே வந்து நம்ம இதில் வாங்கி கொள்ளக்கூடிய மாதிரி இருக்குங்க. வணக்கம். அண்ணாண்ட பேர்? எந்த இடம் நீங்கள் இருக்கிறது? உதவில்லா. எவ்வளோ காலம் இங்கே வந்து மரக்கறிகள் விற்கிறீங்க? 10 வருஷத்துக்கு மேலே விற்கிறீங்க. இந்த மாதிரி இன்றைக்கே பொறுத்த மட்டும் நீங்கள் என்னென்ன மரக்கறி எடுத்து விற்கிற நீங்கள் சந்தையில்? இப்போ நீங்கள் இவ்வளோ காலம் எடுத்த மரக்கறியில் வந்து என்ன இப்போ இன்றைக்கு வந்து இது விலை குறைவாக இருக்குது? என்ன விலை? அப்போ 150 ரூபா. 150 ரூபா. இப்போ இதுக்கு முதல் வந்து என்ன விலை விற்றது? நோமில் 1 கிலோ 2 மாதத்துக்கு முன்னாடி 2000 1000 எல்லாம் விற்றது. இப்போ வந்து இப்படி திடீர் மேலே வேணும்
என்ன காரணம் அப்படி? வெயில் ஒரு மழை ஒன்று பெய்தா கூடும் விலை மழை பெய்தாலும் வெயிலே காய்க்கு நல்லா காய்க்கு காய்க்கு வேணும் இருக்காங்க வெயிலுக்கு என்ன அப்போ 160 160 தேசிக்க தேசிப்பழம் 300 ஈரப்பிளாக்காய் இது பிள்ளைக்கு 50 60 உங்களே எந்த காய் கத்திரிக்காய் 100 கிலோ 100 வணக்கம் அண்ணாண்ட பேர் அனித். எவ்வளோ காலமா மரக்கறி விற்கிறீங்க? நாங்கள் சுமார் ஒரு 18 வருஷம். அப்போ இன்றைக்கு என்ன மரக்கறி விலைகள் எல்லாம்? கொஞ்சம் சவுட் தான், கொஞ்சம் விலை குறைவு தான். விலை குறைவு தான். என்ன மரக்கறி விலை குறைவாகிறாங்க இன்றைக்கு? குறைவு கத்தரிக்காய் பைத்தங்க பொதுவாகவே குறைவு தான். குறைவு தான். முருங்கங்காயம் விலை குறைவுன்னு சொல்லிடு. சரியான குறைவு, விலைப்படுறதான் குறைவாக இருக்குது. குறைவாக இருக்குங்க. அப்போ மற்ற இப்போ நோம்பில் வேறு என்ன உங்களுக்கு தெரிஞ்ச மரக்கறி விலையில சொல்லுங்க. கத்தரிக்காய் வந்தேன்னா தூக்கு 100 ரூபா 120 ரூபா போகுது. பைத்தங்காய் 80 70, வெண்டிக்காய் 60 50, எல்லாம் 100க்கு கீழே தான். உலகாய தவிர எல்லாம் 100 ரூபாய்க்கு கீழே தான். கீழே இருக்கு. மற்றது தமிழச்சாமன் தக்காளி பழம் அதோட கொஞ்சம் விலை கூட. தமிழில இருந்து அது இங்கே இல்லை, வெளியில இருந்தான் வருது. அப்போ மருதனாமோட சந்தைக்கு வந்தால் நல்ல மெலிவாக வாங்கி விடலாம். இங்கே வந்தால் நீங்கள் வேண்டாம், சுண்டா சந்தையை விட இங்கே சீப்பராக வேண்டாம். அப்போ கூடுதலாக வெஞ்சது இங்கே மரக்கறியில் இங்கே இந்த வாரது இங்கே இருக்குத்தான் என்ன மரக்கறிகள், தக்காளி பழங்கள், உருளைக்கிழங்கு, பீவங்காயம் அதெல்லாம் தமிழில் இருந்து எல்லாம் சரி. இன்றைக்கு இன்றைய தினம் மரவள்ளிக்கிழங்கு 160 ரூபா 1 கிலோ. மரவள்ளிக்கிழங்கு ஒரு இதுவும் இல்லை, களிவண்டில் அப்படி எவ்வளோமே நல்ல மரவள்ளிக்கிழங்கு 1 கிலோ 260 ரூபாய். இன்றைக்கு பார்த்தீங்க சொன்னால் பாவக்காய் 1 கிலோ 500 ரூபாய். அதே பார்த்தீங்க சொன்னால் பைத்தங்க 100 ரூபாயா. இந்த ஒரு விலை கட்டினா 150 ரூபா சொன்னாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா 100 ரூபாய்க்கு பைத்தங்க இவ்வளோ மெலிஞ்சிதுன்னு சொல்லுவாங்க. பச்சை மிளகாய் 1 கிலோ 200 ரூபாயா. கத்தரிக்காய் 1 கிலோ 200 ரூபாயா. இங்கே பார்த்தீங்கன்னா நல்ல கத்தரிக்காய் கழிவுகள் பெருசாக இல்லை. வெண்டிக்காய் இன்றைக்கு 1 கிலோ 120 ரூபாய். இங்கே மருதனாமலை சந்தையை பார்த்துட்டு இருக்கிறோம். இந்த மரக்கறி விலைகள் எல்லாமே உங்களுக்கு கேட்டெல்லாம் சொல்லியிருக்கிறேன். பார்த்து மெலிவாக வாங்கி கொள்ளுங்க. இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த வாழைப்பிள்ளைகள் இந்த இங்கே கொடுக்குற இடம் பாருங்கள். அதுக்கண்டே தனியாக கொட்டைகள் எல்லாம் போட்டிருக்கேன் பாருங்கள். நிறைய வாழைப்பழம், எல்லா வாழைப்பழையும் இருக்குது. கதலி, இதரை, கப்பல் பாருங்க. இது கதலி, இதரை, எல்லா வாழைப்பிள்ளைகளுமே இங்கே இருக்கிறதை பார்க்குறோம். நீங்கள் ஒரு சந்தைக்கு அவங்களோட கோயில் விசேஷமாக இல்லாட்டி ஏனிய ஃபங்க்ஷனுக்கு எல்லாம் நீங்கள் வாங்கிக்கணும். இது பார்த்தீங்கன்னு சொன்னால் இது ஜான வாழைப்பழம். இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு பிள்ளையாக இல்லை நோம்பலாக 1 கிலோவாக பாக்கிக்க. கதலி 100 ரூபாய், இதர 120 ரூபா. அந்த விலைகளில் நீங்கள் வாழைப்பழம் போகிறத பார்க்குறோம். பார்த்தீங்கன்னு சொன்னால் பழுத்த பழங்கள் எல்லாம் இங்கே வாங்கி கொள்ளக்கூடிய இருக்குது. கதலி, இதர் எல்லா பழங்களுமே இருக்குது.
கப்பல் வந்து 300 சொன்னாங்க 1 கிலோ. நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களோட ஃபங்க்ஷனுக்கு கோயில் தேவைகளுக்கு வந்து வாழை இலை கட்டும் வந்து வாங்கி கொள்ளக்கூடிய மாதிரி இருக்குது. இப்போ 700 1000 அப்படி இலைகளுக்கு ஏற்ற மாதிரி தினை இருக்கு அதுக்கேற்ற மாதிரி வாங்கி கொள்ளக்கூடிய மாதிரி பாருங்க இதில் இருக்குது நம்ம சந்தையில். என்ன விலை 1 கிலோ? கிலோ 500. இது கருத்த குழம்பு என்ன 1000. இந்த மாம்பழம் இந்த அம்பலை வந்து 500. இதுவும் 500. கொட்டை கருத்த குழம்பு 500. இது என்ன இந்தியன் மாம்பழம்? ஓ அப்படி போகுது. 200 என்ன 100. இது 150 தோடம்பழம் விலை என்ன என்ன விலை? இது வெளிநாட்டு இறக்குமதி தானே? இந்த ஆப்பிள் 250 மாதுளம்பழம் இது 600 இந்த இது மாதுளம்பழம் 600. இது வந்து 700. இது இஞ்சத்தையான வெளிநாட்டா ஓஞ்சிட்டேன்னு இல்லாடி வாரதில்லை உங்களோட உற்பத்தி வாரதில்லை. இது மேலே மேலே விலை தானே என்ன பழங்கள் எல்லாம் விலை தான் வேணும். 10 கிலோ கருத்த குழம்பு எடுக்க 10,000 ரூபா 22,000 ரூபா 1000 ரூபா அப்படியே கருத்த குழம்பு 1000 ரூபா விற்கிறோம். கையால் 200 பழம் வச்சு பார்க்கலாம். எல்லாம் இந்த இது மாம்பழம் எல்லாம் அழுகி போகும். என்ன எல்லாம் அழுகு விழாப்பழம் அழுகி போய் இப்போ பழக்கடை தானே கூடி போச்சு. பார்த்து வாங்கிட்டு போய் போயில உங்களோட தொழில் தான் சரி பார்த்துட்டு காசு கஷ்டமாக இருக்கு. அதான் இப்போ ஆப்பிள் பழங்கள் வாங்கலாம். சரியக்கா.